நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியை என் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிய அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காணக்கள் அடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடை முடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமானார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்துள்ள காஞ்சி புராணத்திலே திருநகர படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலே காஞ்சி மாநகரத்தை சுற்றி இருக்கின்ற செயற்கை உறுப்புகளாகின்ற மதில் மற்றும் அகழி இவற்றினுடைய சிறப்பை பார்த்தோம். மதிலின் மேற்புறம் உயரத்திலே பகைவர் அகழை கடந்து மதிலை ஏற முயன்றால் அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதற்காக தானே இயங்குகின்றபடி யவனர்களாலே அமைக்கப்பட்ட பொறிகள் பல உண்டு. அந்த பொறிகளை பற்றிய செய்திகள் எல்லாம் நமக்கு சிந்தாமணி சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலே இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு பெரிய ஊரை சுற்றியும் மதிலும் மதிலின் மேற்புறத்திலே பகைவரை ஏற விடாது அவருடைய கைகால்களை சிக்க வைத்து அறுத்து தள்ளுகின்ற, தாமே இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கின்ற எவரின் மோஷன் அப்படிப்பட்ட பொறிகள் எந்திரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன என்று பார்க்கிறோம். ஆனால் தற்காலத்திலே காணப்படுகின்ற ஊர்களை சுற்றி மதில்களோ மதில்களின் மீது பொறிகளோ இல்லை என்பதனால இவையெல்லாம் பிற்காலத்திலே கைவிடப்பட்டன. இந்த கலைகள் எல்லாம் மறந்து அழிந்தன என்று கருத வேண்டும். இப்பொழுது காஞ்சி மாநகரத்தை சுற்றி இருக்கின்ற மதில், அந்த மதில் மேல் இருக்கின்ற பொறிகளின் குலம் என்று கூறுகின்றார். குலம் என்றால் கூட்டம். அந்த மதிலானது காஞ்சியை சுற்றி வளைத்து கட்டப்பட்டிருக்கின்றது. மதில் நெடுகிலும் நூற்றுக்கணக்கிலே இப்படிப்பட்ட எந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை என்ன செய்கின்றன என்பதை ஒரு நான்கினாலே கூறுவார். பற்றி பார்ப்போம். 42வது பாடல். இடித்தகழ்ந்து தம் இருக்கை ஏற்றி நீர் கிடங்கினில் வெடித்தெழுந்து தாவு வாழை மீனை மீண்டுராவகை அடுத்து விக்க உண்டு தேக்கி அம்பரத்து மீனையும் தடுத்து வென்றி கொள்ள உள்ள சார்மதில் பொறிக்குலம். மதில் சார் பொறிக்குலம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மதிலை சார்ந்திருக்கின்ற பொறிகளின் கூட்டம், அதாவது எந்திரங்களினுடைய கூட்டம், நிரம்ப எந்திரங்கள், அவை இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. வாழை மீன் அகழியிலிருந்து உயர பாய்கின்றது. பாய்ந்து மதில் மீது விழுகின்றது. அது மதிலை தாக்குவதை போன்று காணப்படுகின்றது. தம்மை இந்த மீன்கள் தாக்குவதா என்று அந்த மதிலானது தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த பொறிகளின் மூலம் அந்த வாழை மீன்களை எந்திரத்தினுடைய கரங்களிலே, அதாவது வீல்ஸ், அந்த கரங்களிலே சிக்க வைத்து உண்டுவிடும். அவ்வாறு இந்த அகழிலிருந்து பறந்து வருகின்ற மீன்களை உண்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் அவை தங்களுடைய உயர்ந்த சக்கரத்தினாலே விண்ணிலவிற்கு கூட சுற்றி வானத்திலே இருக்கின்ற விண்மீனும்
இந்த மதிலை தாக்காத வண்ணம் தொலைவிலேயே நிறுத்தி வெற்றி கொள்கின்ற அளவிற்கு திறமை வாய்ந்தவை என்று அந்த பொறிகளை பற்றி கூறுகின்றார். 43வது பாடல். உடல் படைத்தியக்க ஓர் நிமித்தன் உண்டென கொள திடம் வலித்த சான்றதாய் யவனர்தாள் செய்யப்படும் தொகை பொறிக்குலம் சுழன்றெழும் விழும் பகை மிடல் கெடத் தெழிக்கும் ஓடும் மீளும் இன்ன நீரவே. யவனர் என்றால் யவன தேசத்து மக்கள் என்பது ஒரு பொருள், பொறியாளர்கள் என்பது ஒரு பொருள், என்ஜினியர்ஸ். தாள் என்றால் முயற்சி. இந்த பொறியாளர்களுடைய முயற்சியினாலே உண்டாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறிகள் எல்லாம் இந்த பொருளின் கூட்டம் எப்பொழுதும் கொண்டே இருக்கும். இவை தம்முடைய நீண்ட கரங்களை சில நேரங்களிலே உயர தூக்கும். உயர தூக்கி சிறிது நேரம் கழித்து பூமியிலே அந்த கரங்கள் அமரும், அதாவது விழும். இப்படிப்பட்ட இயக்கத்தினால்தான் இவற்றிலே பகைவர்கள் சிக்குவார்கள் என்பதை உணர வேண்டும். பகைவருடைய வீரமானது கெட்டு அழியும் வண்ணம் அவர்களை மீன்படி ஒலியும் உண்டாக்கும். இந்த பொறிகள் ஓரிடத்திலேயே ஸ்டாட்டிக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்த பொறிகளிலே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓடி சென்று இயங்குகின்ற பொறிகளும் உண்டு. அவ்வாறு ஓடி சென்ற பிறகு மீண்டும் நம்முடைய இருப்பிடத்திற்கே மீள்கின்ற பொறிகளாக இவை இருக்கும். ஆச்சரியமூட்டும் வகையிலே இந்த பொறிகள் இயங்குவதை பார்க்கும் பொழுது ஓர் உண்மை நமக்கு தெரிகின்றது. என்ன உண்மைன்னு கேட்டா, அறிவில்லாத நம்முடைய உடல், இந்த உடலிலே நாம் உயிர் வாழ்கின்றோம். இந்த உடம்பு என்பது தானே இயங்குவதை போல காணப்படுகின்றது. இந்த உடம்பிலே இருக்கின்ற உறுப்புகள் நுரையீரல் மற்றும் ஏனைய கல்லீரல், குடலுக்கு இயக்கமானது இடைவிடாது இருக்கின்றது. அந்த சிறுகுடல் பெருங்குடல் இயக்கத்தினால்தான் உடம்பு செழிக்கின்றது, மலம் கழிக்கப்படுகின்றது. மற்றும் கண்கள் இயங்குகின்றன, ஞான இந்திரியங்கள் இயங்குகின்றன, கர்ம இந்திரியங்கள் இயங்குகின்றன. இதயத்தினாலே இரத்த ஓட்டமானது உடம்பு முழுவதும் செலுத்தப்படுகின்றது. ஆனால் இச்சை இல்லாமல், அறிவு இல்லாமல், ஜடப்பொருளால் அமைந்திருக்கின்ற இந்த உடம்பு அந்த ஒரு பொறி போல் இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு இதனை இயங்கும் வண்ணம் அமைத்த ஓர் நிமித்த காரணம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காஞ்சிபுரத்தினுடைய மதில் மேல் இருக்கின்ற தாமே இயங்குகின்ற எந்திரங்கள் நமக்கு உணர்த்த வேண்டும். இது நிச்சயமாக நல்ல சாட்சியாகும் என்று இங்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். ஒரு மனிதன் உண்டாக்கிய எந்திரம் அவன் அருகில்லாத பொழுதும் அவன் புரோகிராம் செய்த வண்ணம் இயங்கிக் கொண்டிருப்பதை போல கடவுளால் படைக்கப்பட்ட, உயிர்களுக்கு படைத்து அளிக்கப்பட்ட தனு கரண புவன போகங்களாகின்ற 4 மாயையின் உறுப்புகளும் அந்த கடவுள் எவ்வாறு புரோகிராம் செய்திருக்கின்றாரோ அந்த புரோகிராமின் படி இவை இயங்குகின்றன. உண்மையில் இச்சையோ அறிவோ இல்லாத இந்த ஜடப்பொருள்கள் எவ்வாறு இயங்க முடியும் என்று கேட்டால், இவை இச்சையும் அறிவும் இல்லாவிட்டாலும் பாசப்பொருளுக்கும் இயக்கம் உண்டு. இயக்கம் இருப்பதினாலேயே அது சித்து பொருள் ஆகிவிடாது. இயக்கத்தோடு இச்சையும் வேணும். ஆகவே அந்த நம்முடைய தனுகரண புவன போகங்கள் தாமே இயங்குவன அல்ல, இவை இங்கனம் இயங்க வேண்டும் என்று ஒரு அறிவுள்ள கடவுளாலே படைக்கப்பட்டவை என்பதை இந்த இயந்திரங்களை கொண்டு அறியலாம் என்று நமக்கு இந்த பாடலிலே சிவஞான முனிவர் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே இந்த எந்திரங்கள் எல்லாம் ஒரு நல்ல சான்று என்று கூறுகின்றார். அடுத்த பாடல். இம்மதில் பொறிக்குலம் எதிர்த்துளோர் தமை செகுத்து இம்மெனும் முன் வென்றி கொள்ளும் ஈதுணர்ந்து தெவ்விர்கள் அம்மையின் துறையில் மின் என்று கையெடுத்த சப்ப போல் அம்மதில் தலை துகில் கொடி நுடங்குமாலரோ. அந்த மதிலின் மேல் அழகான வண்ண வண்ண கொடிகள் எல்லாம் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. இப்ப நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னாடி பாக்குறோம்,
நீண்ட கம்புகளின் மீது பல வண்ணங்களிலே கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் ரிசப்ஷனுக்கு முன்னாடி. இதெல்லாம் பழங்காலத்திலே நம்முடைய மாநகரங்களிலே மாடி வீடுகளின் மீது துகிர்கொடிகளும் நகைக்கொடிகளும் காணப்படும் என்று பெரியபுராணம் கூறுவதை போல அழகான வண்ண கொடிகள் வீடுகளிலேயே பறக்க விடப்பட்டிருந்தன. பெண்களும் அங்கு ஆடிக்கொண்டிருப்பார்கள். எங்க மாடியிலே இருக்கின்ற வெளிப்புறத்தில் இருக்கின்ற பால்கனிஸ் அவற்றிலே ஆடிக்கொண்டிருப்பார்கள் பார்க்கின்றோம் பெரியபுராணத்துல. இந்த மதில், உயரமான மதிலின் மீது மூங்கில் குச்சிகளை நட்டு அந்த மூங்கில் குச்சி தோறும் பல வண்ண கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் காற்றிலே அசைவது ஒரு செய்தியை கூறுவதை போல் இங்கு காணப்படுகின்றது ஆசிரியருக்கு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, இந்த உயர்ந்த மதில், இந்த மதில் பக்கத்திலே இருக்கின்ற கூட்டம் அது எதிர்த்து வருகின்ற பகைவர்களை செகுத்து என்றால் வெட்டி போட்டு எனும் நேரத்திற்குள், அதாவது என்ற சொல்கின்ற நேரத்திற்குள், நொடி பொழுதிற்குள் வெற்றி கொள்ளும் என்பதனால இந்த உண்மையை உணர்ந்து பகைவர்களே, செவ்வென்றால் பகை, பகைவர்களே நீங்கள் இங்கு வந்து விடாதீர்கள், இங்கு உங்களை மாட்டுகின்ற பொறிகள் இருக்கின்றன, ஆகவே எச்சரிக்கையாக இந்த மதிலை ஏற வேண்டும் என்று நினைக்காதீர்கள், விரைந்து திரும்பி விடுங்கள் என்று எச்சரிக்கை செய்வதை போல அந்த மதிர்புறத்திலே ஆடுகின்ற கொடிகள் கையசைக்கின்றன என்று ஒரு தற்குறிப்பேற்றத்தை 44வது பாடலிலே கூறினார் என்று பார்க்கிறோம். சரி, பகைவர் இல்லாத காலத்திலே அந்த கொடிகள் அசைகின்றனவே, அப்பொழுது அவை என்ன கூறுகின்றன என்றும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு கல்யாண வீட்டிலே வாசலிலே அழகான கொடிகள் பறந்து கொண்டிருக்கும். காஞ்சிபுரம் என்பது ஒரு கல்யாண வீடு, எப்பொழுதும் ஒரு கல்யாண வீடு. என்ன கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேட்டா, வளமை, செல்வம். அப்ப செல்வம் என்ற மணமகன், அந்த செல்வ செழிப்பினை உடைய காஞ்சிபுரம் என்ற மணமகள், அவளை இனிய மனம் புணர்கின்றான் இந்த ஊருக்குள்ள என்பதை காட்டும் வண்ணம் அந்த மதிர்புறத்திலே வண்ண வண்ண கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் என்று கூறுகின்றார். பழமகன் திருநகர் கிழத்தி மாமைசால் இளமுலை திளைப்ப காரி எழி சேர்த்து. யாருடைய மைக்கோ ஓபன்ல இருக்கு, அது கொஞ்சம் காத்துப்பட்டு டிஸ்டர்ப் ஆறீங்க, அதனால அவங்க கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ண முடியாது கேட்டுக்கிறேன். பழமகன் திருநகர் கிழத்தி மாமைசால் இளமுலை திளைப்ப காரி தளர்வர நாட்டிய தம்பமே என கிளர்மதி மதில் இடந்தோறும் செரியும் கேத்தனம். கேத்தனம் அப்படின்னா கொடி, கொடி பறக்குது நிறைய. அது எப்படி பறக்குது? கார் எழினி என்று சொன்னார். கார் என்ற சொல்லுக்கு கருமை என்பது இங்கு பொருள் இல்ல, அழகு என்பது பொருள். எழினி அப்படின்னா திரை, அழகான திரைச்சீலைகள், அதாவது கொடிகள் திருமண வீட்டிலே காணப்படும். இங்கு காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரம் என்ற மணமகள், அவளை செல்வம் என்னும் மணமகன் அன்றாடம் மனம் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை காட்டுகின்றனவா அந்த கொடிகள் என்று கூறினார். மணமை என்று அந்த நகரத்திற்கு மணமகன் என்று கூறினார். அடுத்தது, இந்த மதிலும் இந்த மதில் மேல் வாயிலாக இருக்கின்ற கோபுரங்களும் இவையே இவ்வளவு உயரமாக இருக்கின்றன என்று சொன்னால், மதிலின் மீதும் கோபுரத்தின் மீதும் உயரமான மூங்கில் கழிகளை நட்டு அவற்றின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற கொடிகள் அவை விண்ணை சென்று தாக்குகின்ற கொடிகள் போல் காணப்படுகின்றன. அவற்றின் உயரத்தை அளந்து யாராலும் சொல்ல முடியாது என்பதை 46வது பாடலிலே கூறுகின்றார். நேமி மால் வரைமிசை கிளைத்து நீண்ட வேயாமென கொடிமிடை அம்பொன்மாமதில் பீமிசை கோபுரம் மேலும் சேரலால் யாமினி புகழ்வதற்கு ஓமையில்லையே. ஐயா, நீங்க மதிலுக்கு உமை சொன்னீங்க, அகழிக்கு உமை சொன்னீங்க, இந்த மதில் மீது பறக்கின்ற கொடிக்கு ஒரு உமை சொல்லுங்களே அப்படின்னு கேட்கும்போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு
ஆசிரியர். நேமி என்றால் சக்கரம், மால்வரை என்றால் பெரிய மலை. சக்கரவாளம் என்ற பெயரிலேயே ஒரு மலை இருக்கின்றது. சக்கரவாளகிரி என்று அண்டத்திற்கு அப்பால் ஒரு மலை இருக்கின்றது. அது மிகப்பெரிய மலை, மேருமலையினும் பெரியது. அந்த மலையின் மேல், ஒரு மலை என்றால் தாவரங்கள் இருக்கும் தானே, அந்த மலையின் மேல் உயர வளர்ந்திருக்கின்ற மரங்கள், அந்த மூங்கிலுடைய தொகை அசைவதை போல இந்த பெரிய மதில், அந்த மதிலின் மேல் இருக்கின்ற மூங்கில் குச்சிகளின் மீது பறக்க விடப்பட்டிருக்கின்ற கொடிகள் காணப்படுகின்ற காரணத்தினாலே இவற்றின் உயரத்தை என்னால் அளந்து சொல்ல முடியாது, ஊமையும் சொல்ல முடியாது என்று தெரிவித்தார். அப்ப மதில் என்பது சக்கரவாளகிரி போல தோன்றுகின்றது. அந்த மதில் மீது நடப்பட்ட கொடிக்கம்பங்கள் எல்லாம் அந்த சக்கரவாளகிரியின் மீது வளர்ந்திருக்கின்ற இயற்கையான மூங்கில் மரம் போல் காணப்படுகின்றன. அந்த மூங்கிலினுடைய தொகை போல இந்த கொடிகள் காணப்படுகின்றன என்று அறிய வேண்டும். இந்த மதில் என்பது காஞ்சிபுரத்திலே அறம் செய்கின்ற காமாட்சி அம்மை, அந்த அறத்திற்கு யாரும் இடையூறு செய்வதாக காஞ்சிபுரத்திற்குள் தீயவர்கள் நுழைந்துவிடக் கூடாது என்று தடுக்கின்ற ஒரு தடையாக, காவல் தடையாக இந்த மதிலை அமைத்திருக்கின்றார் என்று தோன்றுகின்றது என்று 47 பாடலிலே கூறுகின்றார். மகத நாடென்ன காஞ்சி வைப்பினும் கடைஞர் எய்தி இகலற வளர்க்கும் எண்ணாங்கரத்தினுக்கு இடர் செய்யாமை தகையணங்கு உமையாள் வைத்த தடை நிகர் மதில் சீர்முற்றும் புகரற இயம்ப புக்கால் புலவர்க்கும் உலப்புறாதே. மகத நாடுன்னு ஒரு நாடு இருக்கு வட இந்தியால. இந்த உத்தரப்பிரதேசம், பீகார் இவற்றிற்கு இடையிலே இருக்கின்ற நாடுதான் மகத நாடு. நேபாள், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். பழங்காலத்துல நாட்டின் எல்லைகள் இப்போது இருக்கின்ற நாட்டின் எல்லைகள் இருந்து வேறுபட்டன. ஆகவே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா இருந்த நாடு மகதம் என்ற நாடு. அந்த நாட்டிலே முற்காலத்திலே உமையம்மையானவள் அறங்களை வளர்த்தாளாம். அந்த அறங்களை வளர்ப்பதற்கு தடையாக அந்நாட்டு அரசன் அந்த அறச்சாலைக்கு இடையூறாக அந்த அறச்சாலையை கவர்ந்து கொள்கின்ற நினைப்போடு சில கயவர்களை அனுப்பினான் என்று கச்சியப்ப முனிவருடைய காஞ்சிபுராணம் கூறுகின்றது. நம்முடைய ஆசிரியர் வடமொழியில் வேறு மூலத்தை அனுசரிக்கின்ற காரணத்தினால அந்த செய்தியை இந்த புராணத்தில் சொல்லல. இருந்தாலும் இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தியை இங்கு குறிப்பால் உணர்த்துகின்றார். அப்படி முன்னர் மகதாட்டிலே தன்னுடைய தவத்திற்கு இடையூறு விளைந்தது போல் இப்பொழுது காஞ்சிபுரத்திலே இடையூறு விளையக்கூடாது என்பதற்காக இந்த மதிலை அமைத்திருக்கின்றார் போலும் என்று தோன்றுகின்றது. தகை அணங்கு என்றால், தகை என்றால் தகுதி, இங்கு அழகினை குறிக்கின்றது. அதாவது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்பதுதான் தகை அணங்கு. தகை அணங்காகின்ற உமையாள் வைத்த தடை, தடையை போலும் இந்த மதில் என்று கூறினார். உமையம்மையே இந்த மதிலை அமைத்தார் என்று கருதக்கூடாது. ஆனால் அந்த உமையம்மை மந்திரங்களினாலே ஒரு தடையை அமைப்பார். ஏன்னா சிவபூஜைக்கு அமர்கின்ற எல்லோரும் அதுல ஒரு மந்திரத்தினாலே அந்த சிவபூஜைக்கு இடையூறு வாராமல் ஒரு தடையினை ஏற்படுத்துவார்கள். அதுக்கு அஸ்திர மந்திரம் என்று பெயர். அந்த அம்மையார் அமைத்த அஸ்திர மந்திரம் தான் இந்த மதிலாக உருப்பெற்றதோ என்று நினைக்கும் வண்ணம் இருக்கின்றது. கருத்தானது திருக்குறிப்புத்தொண்ட புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொன்னது. அதை அடியொற்றி இங்கு கூறுகின்றார். அம்மையார் மந்திரத்தினால் அமைத்த தடையை நிகர்க்கின்ற மதில், அந்த அதனை போல இருக்கின்ற மதிலினுடைய சீர் பெருமையினை முற்றுமாக புகர் அற என்றால் குற்றம் இல்லாமல் இயம்புவதற்கு புலவராலும் முடியாது. புலவர் என்ற சொல் இங்கு கவிஞர்களை குறிக்கவில்லை, தேவர்களை குறிக்கின்றது. புலம் என்றால் ஞானம். படைப்பிலேயே ஞானத்தை படைக்கப்பட்டவர்கள் தேவர்கள். அதாவது உயர் படைப்பு என்பது பொருள். அறியாமையின்றி அறிவுடனேயே படைக்கப்பட்ட படைப்பு தேவஜாதி என்பதனால் அவர்களுக்கு புலவர் என்பது பெயர். அந்த புலவர்களாலும் இந்த காஞ்சிபுரத்தினுடைய மதிலுடைய பெருமையை சொல்லி மாளாது என்று கூறுகின்றார். சொல்லி மாளாது என்பதனை உலப்புறாதே என்ற, உலத்தல் என்றால் முடிதல். இந்த மதிலுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவு இல்லை, தேவர்களாலும் முடியாது என்று கூறுகின்றார். சிவபெருமானுடைய பெருமையை
கலைவாணியாலும் சொல்லி முடியாது என்று கூறுகின்றார் சிவமகிம்ன ஸ்தோத்திரத்துல மகாகவி புஷ்பதந்தர் என்பவர். அசித கிரி சமம் சியாத் கஜ்ஜலம் சிந்து பாத்ரே சுரதுரு வரசாகா லேಖனி பத்ரமுர்வி லிகதி எதி கிரகித்வா சாரதா சர்வகாலம் ததபி தவ குணானாம் ஈச பாரம்ன யாதி என்று இறைவனை பார்த்து கூறும் பொழுது, பெருமானே, நீல பர்வதம் என்று ஒரு பர்வதம் இருக்கின்றது, முழுக்க கண்ணங்கரையில் இருக்கும். இந்திர நீல பர்வதம் தேவார தலம். இந்த இந்திரநீல பர்வதம் என்பது பத்ரிநாத் போனவர்கள் பத்ரிநாத்தினுடைய சிகரத்திற்கு 2 பக்கமும் நர நாராயண பர்வத்தங்கள் என்று 2 மலை தொடர்கள் இருக்கின்றன. அவற்றிற்கு இடையிலே நின்று கொண்டு அதிகாலையிலே ஒரு 4 மணி 5 மணிக்கு சூரியன் உதிக்கின்ற நேரத்திற்கு முன்பாக ஆகாசத்தை பார்த்தா அப்பொழுதுதான் மேகக்கூட்டம் கவியாமல் வெள்ளை வெள்ளேர் என்று பனி மூடி உயரமான ஒரு மலை அந்த பத்ரிநாத்திற்கு கோயிலுக்கு பின்னால் நெடுவானத்தை தொட்டுக்கொண்டு இருப்பதே அப்பதான் பார்க்கலாம், அந்த நேரத்தில் தான் பார்க்கலாம். ஏன்னா ஏனைய நேரங்களிலே மேகக்கூட்டங்களால் அது மறைக்கப்பட்டு விடும். அதுதான் இந்திரநீல பர்வதம் என்ற தேவார பாடல் பெற்ற தலம். அது முழுவதும் கருங்கல்லினால் ஆகிய மலை. அதிலே பனி விழுந்து வெந்நீர் பூசப்பட்டதை போல காணப்படும். அந்த இந்திரநீல மலையை போல ஒரு சாக், அதாவது பழங்காலத்துல இங்கு உண்டாக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இங்கு நிறத்திலே இருக்கின்ற சாக் பீஸ்ன்னு சொல்லுவோம். சாக் என்றால் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கட்டி, அந்த கட்டியை வாங்கி தண்ணீரிலே கரைத்து கொண்டால் அந்த சுண்ணாம்பு கட்டியினுடைய நிறமானது இந்த கரைந்து அது நமக்கு இங்காயிடும். மை, அந்த மையில அந்த மை காயவும் வேண்டும் கரையவும் கூடாது என்பதற்காக கடுக்காய் சேர்ப்பார்கள். அந்த கடுக்காய் கலந்த அந்த வண்ண மை இருக்கின்றது, அதனை பேனா நிப்பாத்தான் இருக்கும். அந்த எழுதுகோல், அந்த எழுதுகோலை தோய்த்து அவர்கள் எழுதுவார்கள். என் தகப்பனாரே அவ்வாறு எழுதியதை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வாறு எழுதினால் அது அப்படியே எழுதப்பட்ட சில நேரத்துல அது உலர்ந்து போகும், அந்த பிரிண்ட் கரையாது. அப்படி சிறந்த ஒரு டெக்னிக்கா இருந்து பழங்காலத்துல கடைபிடித்தார்கள். பேப்பர் வந்த போது, இந்த பேப்பர் வருவதற்கு முன்னாடி பேப்பராக எது பயன்பட்டது அப்படின்னு கேட்டா, பூர்ஜம் என்று ஒரு மரம், அது 18,000 அடி உயரத்துலதான் வளருது. 10,000 18,000 அடி உயரத்துல அந்த மரமானது அதனுடைய பட்டை தானாகவே உரியும். அந்த பூர்ஜ பத்திரம் என்று கூறுவார்கள். அது இளஞ்சிவப்பு நிறம், அந்த சந்தன நிறத்துல இருக்கும். காவி நிறம், சந்தன நிறம், இப்படி என்று மரத்திற்கு மரம் வேறுபடும். அந்த உரிந்த பட்டைகளை மர உரி, அதனை ஆடையாகவும் அணியலாம். அதை தற்காலத்து பேப்பர் போலவும் பயன்படுத்தி அதிலே எழுதி வைக்கலாம். அந்த பூர்ஜ பத்திரத்திலே இந்த மந்திரம் எந்திரம் இவற்றினை இந்த மை கொண்டு எழுதி பூசி பெட்டியிலே வைத்து பூசிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் திருமந்திரத்தில் இருக்கு. அப்ப அதை போல அந்த பூர்ஜ பத்திரத்திலே இந்த மை கொண்டு எழுத முடியும். இப்பொழுது சிவமகிமை துதியில என்ன சொல்றாரு ஆசிரியர், இந்திரநீல பர்வதமாகின்ற அந்த சாக், அந்த சாக் பீஸ் அவ்வளவு உயரமா இருக்கின்ற ஒரு சாக், அந்த கரிய கல்லை எடுத்துட்டு 7 கடல்களையுமே இங்கு பாட்டிலா வச்சுக்கிட்டு அந்த 7 கடல்களிலே இதை கரைத்து சமுத்திரம் அளவிற்கு மையை உண்டாக்கி, சொர்க்கலோகத்திலே இருக்கின்ற கற்பக விருட்சம் அதனுடைய கிளையை ஒடித்து பேனாவாக கொண்டு எழுதுகோலாக கொண்டு, தடையில்லாத கற்பனை இருக்கின்ற கலைவாணி. நான் பேசும்போது யோசிச்சு பேசணும், என்னுடைய பேச்சு தடைபடலாம். ஆனால் கலைவாணி கலையே வடிவமானவள், அவளுக்கு கற்பனைக்கு எல்லையே இல்லை. தடைபடாது எழுதுவாள், பேசுவாள். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவள் சரஸ்வதி தேவி. அவளே இந்த பேனாவை எடுத்துக்கொண்டு 3 உலகங்களையுமே பேப்பராக கொண்டு எவ்விடத்தும் எழுதி கொண்டே இருந்தாலும், முக்காலத்திலும் எழுதி கொண்டே இருந்தாலும் பரமேஸ்வருடைய பெருமையை அவளாலும் எழுதி முடிக்க முடியாது என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் சிவபெருமான். இப்படி முன்னோர்கள் எல்லாம் பாடி வைத்திருப்பதை அறிந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் தேவ
அவர்களும் இந்த காஞ்சிபுர மதுவினுடைய பெருமையை சொல்லி மாளாது என்று கூறுகின்றார். அடுத்து 48வது பாடல். மிடைபுறத்து ஊர்கள் எல்லாம் விண்ணவர் நகரா அங்கண் புடை நகர் அயன் ஊராக பூமகள் கொழுநன் தன்னூர் இடைநகராக மற்ற ஈசனார் உலகமேயா நடை பிறழாத கீர்த்தி படைத்தவுள் நகரம் சொல்வாம். இப்ப காஞ்சிபுரத்துக்கு வெளியிலே இருக்கின்ற ஊர்ப்புறத்தை சொல்லிவிட்டார். ஊர்ப்புறத்தை புடை நகர் என்று கூறுகின்றார். அது சத்தியலோகம் போல் இருக்கின்றது. அயன் நகர் என்றால் சத்தியலோகம். அந்த புறநகருக்குள் உள்ளே வந்தால் இடைநகர். இடைநகர் என்பது நகர் இடை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பின் முன்னாக தொக்க 6ஆம் வேற்றுமை தொகை. நகரது நகரினுடைய இடைப்பக்கம். அது இருக்கு அப்படின்னு கேட்டா திருமகள் குழுனாகின்ற விஷ்ணுனுடைய உலகம் வைகுண்டம் போல் இருக்கின்றது. இப்பொழுது சத்தியலோகத்தை தாண்டி உள்ளே வந்தால் வைகுந்தம், வைகுந்தத்தையும் தாண்டி உள்ளே நுழைந்தால் அகநகர் இருக்கின்றது. நகர் அகம். அது மக்கள் வாழ்கின்ற பகுதி, பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதி. அதற்கு இதயத்திலே இருப்பது ஏகாம்பரேஸ்வருடைய திருக்கோயில். அந்த அகநகர் என்பது எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா அது ஈசனாருடைய உலகமாகின்ற சிவலோகம் போல் இருக்கின்றது. அதனுடைய பெருமை இப்பொழுது கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். என்பதனால சத்தியலோகம் வைகுந்தம் ஆகியவற்றை தாழ்கின்ற பெருமை கொண்டது உருத்திரலோகம் என்ற அந்த உண்மையை இங்கு கூறியிருக்கின்றார். அந்த அகநகரிலும் உள்ளே செல்லும் பொழுது அகநகருக்கு எது புறமோ வெளிப்பக்கமோ அந்த வெளிப்பக்கத்திலிருந்து சிறிது சிறிதா உள்ளே சொல்ல வேண்டும். அப்பொழுது அகநகரிலே முதலிலே வருகின்ற வீதி எது அப்படின்னு கேட்டா பொதுமகளிராகின்ற பரத்தையர் வாழ்கின்ற வீதி. அந்த வீதியை பற்றி சொல்கின்றார். 49வது பாடல். அளிமதன் நூலினாற்றால் ஆடவர் தம்மோடாடி களிமனைக்குள்ளால் தாங்கள் விளைத்திடும் கலவியெல்லாம் தெளிதர மாடன் தோறும் சித்திரன் தன்னில் காட்டி இளையரை மயக்கி காமம் ஏற்றுவோர் சேரி மல்கும். சேரி என்ற சொல் சேர்கின்ற இடம் என்ற பொருளை தருகின்றது. அந்த இங்க சேரி என்றால் சேரி என்பது பொதுவாக ஒரு மரபு பெயர், கடற்கரை பட்டினத்துக்கு பெயர். அப்படி இல்லை, இங்கு சேர்கின்ற இடம் என்ற அளவிலே அது காரண பெயராக இருக்கின்றது. அழி என்றால் அன்பு, அழி என்றால் இரக்கம். அன்பினை செய்கின்ற மதன் நூல். அப்பொழுது ஆண் பெண் இருவரிடத்திலே அன்பினை வெளிப்படுத்துகின்ற காம நூல். அந்த காம நூலினுடைய காம சூத்திரம் அல்லது சாத்திரம் இருக்கின்றது. அதனுடைய ஆற்றால் என்றால் அதிலே சொல்லப்பட்டபடி ஆடவர் தம்மோடு ஆடி அந்த காமநூலிலே சொல்லியிருக்கின்ற நுணுக்கங்களை அறிந்து ஆடவர்களோடு இவர்கள் பழகுவார்களாம். பழகி தங்களுடைய சந்தோஷத்தை தருகின்ற வீட்டிற்குள்ளே தாங்கள் என்னென்ன விளைவிப்பார்களோ அந்த விளைவிக்கின்ற இன்ப கலவியெல்லாம் தெளிவாக அறியும் வண்ணம் அந்த வீட்டு மாடிகளிலோ ஏனைய இடங்களிலோ படங்களாக எழுதி வைத்திருப்பார்களாம். அவ்வாறு அந்த படங்களை பார்க்கும் பொழுதே வீட்டிலே நுழைகின்ற இளைஞர்களுக்கு மனதிலே மயக்கமும் காமமும் ஏறும். அவ்வாறு அவர்களை மயக்கி தம் வசப்படுத்துகின்ற பரத்தையர் வாழ்கின்ற வீதி. அந்த வீதியானது அகநகரிலே முதலிலே காணப்படுகின்ற வீதி. வரியளி முரலாவாடா மாலைய இமையா நோக்க தரைமிசை தோயா தாள சித்திரந்தயங்கு காட்சி வரையிலா மகளிர் இன்னோர் மன்னலம் வேட்டு வானில் சுரர்களும் எய்தி செவ்வி பார்த்துரை தோற்றம் ஒக்கும். வரி அலி முரலா வாடா மாலைய. வரி அலி அப்படின்னா கீற்றுக்களோடு கூடிய சிறிய இறக்கைகளை கொண்ட அந்த வண்டு கூட்டங்கள். அவை முரலா, அவை மொய்க்க மாட்டா. முரலுதல் மொய்த்து ஒலி உண்டாக்குதல். வண்டுகள் மகரந்தமும் தேனும் இருக்கின்ற மனமிகுந்த மலர்களிலே தேனை உண்டு அந்த மயக்கத்தினாலே சுற்றி சுற்றி வருகின்ற ஒலிக்கு சும்மை ஒலி என்று பெயர். அதான் முரலுதல். வண்டுகள் பாடுதல் என்று கூறுவார்கள். இப்பொழுது சித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த மாலைகளிலே இருக்கின்ற மலர்களிலே தேனோ மகரந்தமோ இல்லை என்பதனால வண்டுகள் மொய்க்க மாட்டா. இயற்கையான மலர்களால் அமைந்த மாலை சிறிது நேரத்திலே வாடி போகும். சித்திரத்தில் இருக்கின்ற மாலைகள் வாடுவதும் இல்லை. ஆகவே வரி அழி முரலா மாலைய வாடா மாலைய. மாலைய என்றால் மாலைகளை கொண்டவை.
இந்த அகரையிற்று குறிப்பு பெயரச்சம் என்று கூறுவார்கள். அந்த சித்திரம் என்று அது சேரும். மாலைகளோடு கூடிய சித்திரம், குறிப்பு பெயரச்சம். இமையா நோக்க, அந்த சித்திரத்திலே வருகின்ற ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண் கொட்டுவதில்லை, ஏன்னா அது சித்திரம் தானே என்பதனால அந்த அவருடைய நோக்கங்கள் இமைக்க மாட்டா. அப்ப இமையாத நோக்கம் கொண்ட ஆடவரும் பெண்டிரும் அங்கு இருக்கின்றார்கள். நோக்கத்தினை கொண்ட சித்திரங்கள் என்று சித்திரத்திலே சென்று சேரும். அந்த சித்திரம் எல்லாம் சுவரிலே மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கிருக்கின்ற அந்த ஓவியத்தில் இருக்கின்ற ஆடவர் பெண்டிருடைய கால்கள் அந்த வீட்டிலே தரையிலே வந்து படாது, அது சித்திரத்திலே தான் நின்று கொண்டிருக்கும் என்பதனால அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கின்ற கால்களை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். பூமிக்கு வரமாட்டார்கள் என்பதனால அவர்கள் தேவர்களைப் போல் காணப்படுகின்றார்கள். தலைமிசை தோயாத்தாள, தரையிலே வந்து பொருந்தாத பாதங்களை கொண்டிருக்கின்றார்கள் அந்த சித்திரத்தில் இருக்கின்ற மக்கள், அது தேவ மக்கள். ஆகவே அவர்களை தேவர்கள் என்று கருதலாம். இந்த பரத்தேர் வீட்டில் இருக்கின்ற படங்களிலே இருக்கின்ற உருவங்களை தேவர்கள் என்று கருதலாம். தேவர்கள் என்று கருதுவதற்கு என்ன காரணம்? தேவர்கள் அணிந்திருக்கின்ற மாலைகள் வாடமாட்டா, அவர்கள் கண்கள் இமைக்க மாட்டா, அவர்கள் பாதங்கள் பூமியிலே தோயமாட்டா. அவ்வாறு சித்திரம் காணப்படுவதனால இது என்ன தோணுதுன்னா, நேரம் பார்த்து இந்த அழகான பொது மகளிர், இந்த வரைவில் மகளிர் என்று கூறுகின்றார், அந்த பெண்களுடைய நலத்தை நுகர்வதற்கு தேவர்களே வீட்டிற்கு வந்து தங்கி இருக்கின்றார்களோ, அப்ப கிளையன்ஸ் யாரும் இல்லைன்னா தேவர்களே இந்த பெண்களை வந்து பெண்களுக்கு கிளையன்ஸாக ஆகிவிடுவார்கள் என்ற எண்ணம் உண்டாவதை போல இந்த சித்திரங்கள் காணப்படுகின்றன என்று கூறினார். இதுல இவருடைய மான் நலம் வெட்டு, இவருடைய பெருமைக்குரிய அந்த நலம் என்றால் அழகு. ஆகவே இந்த பெண்டிர் ஆடவருடைய பொருளை கவர்ந்து அவருடைய மாட்சியை கெடுப்பார்களே அல்லாமல் அந்த பொருளுக்கு ஏற்ப அளந்து தங்களுடைய நலத்தை விற்கின்ற காரணத்தினாலே தங்கள் நலத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்பதனால அவர்கள் நலம் என்றும் குன்றாது என்ற செய்தியானது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் என்றைக்குமே தங்களுடைய அழகு குன்றுவதற்கு விடமாட்டார்கள். வரையிலா மகளிர் என்று சொன்னார். வரைவு என்பது வரை என்று ஆகியிருக்கின்றது. வரைவு என்றால் திருமணம். இவர்கள் திருமணம் செய்து கொள்ளாத பெண்கள் என்று பொருள். இதற்கு வரைவில் மகளிர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல பரிமேலழகர் வரைவில் மகளிர் என்பதற்கு பொருள் உரைக்கின்றார். தன்னலம் விலை கொடுப்பார் யாவர்க்கும் விற்பது அல்லது அதற்கு ஆவார் ஆகாதார் என்னும் வரைவு இல்லாத மகளிர் என்று பொருள் சொன்னார். வரைவு என்றால் ஒரு டெஃபனேஷன், ஒரு லிமிட்டேஷன், ஒரு காரணம், ஒரு ஏது. இதற்கு வரைவு என்று பெயர். ஒரு கட்டுப்பாடு. யார் பணம் கொடுத்தாலும் தங்கள் நலத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த ஆடவருக்குத்தான் தாங்கள் உரியவர்கள் என்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்கள். ஆகவே வரைவு என்ற சொல்லினை கட்டுப்பாடு என்ற பொருளிலே பரிமேலழகர் பொருள்படுத்துகின்றார் என்பதனால எந்த கட்டுப்பாடும் இல்லாத பெண்கள் வரைவில் மகளிர் என்று கூறுகின்றார். ஆனால் வரைவு என்ற சொல்லுக்கு திருமணம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அப்ப வரைபொருள் பிரிவு என்று ஒரு அதிகாரம் திருக்கோவையார் நூல்களிலே காணப்படுகின்றது. வரைபொருள் என்பது ஒரு பெண்ணை வரைந்து கொள்வதற்கு, அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த பெண்ணினுடைய வீட்டாருக்கு மணமகன் கொடுக்க வேண்டிய பணம் உண்டு. அதற்கு கன்யா சுல்கம், பரிசம் என்று பெயர். அந்த செல்வத்தினை ஈட்டிக் கொண்டு வருவதற்காக களவிலே புணர்ந்திருந்தானோ அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த பொருளை ஈட்டுவதற்கு தலைவன் தலைவியை பிரிந்து செல்வான். அந்த பிரிவினை வரைபொருள் பிரிவு என்று கூறுவார்கள். என்பதனாலேயும் வரைவு முடுக்கம் என்று பார்க்கின்றோம். திருமணத்திற்காக விரைவுபடுத்துதல் என்ற பொருளிலும் அதிகாரங்கள் காணப்படுவதனால வரைவு என்ற சொல்லுக்கு திருமணம் என்பதும் பொருள். ஆகவே வரைவில் மகளிர் என்று சொன்னால் தாங்கள் எந்த ஆடவரையும் விரும்பி திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் என்ற பொருளை பார்க்கின்றோம். என்றால் என்ன? எந்த ஒரு ஆடவரிடத்திலும் மனதை செலுத்தாதவர்கள். அவர்களுக்கு எந்த ஆடவரிடத்திலும் உண்மையான அன்பு என்பது ஏற்படாது. அப்படிப்பட்டவர்கள் வரைவில் மகளிர், பொது மகளிர். அவர்களுடைய இன்பத்தை நுகர்வதற்கு தேவர்களும் விரும்புவார்களாம். அவர்கள் அவ்வாறு அழகாக இருப்பார்கள் என்று இந்த 50வது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது 51வது பாடல்.
பூத்தபின் ஈராறு நாளும் கிழத்தியர் புணர்ந்து தம்மை நீத்தனர் எனும் சிற்றத்தால் நின்ற ஈரொன்பான் நாளும் ஏத்துமாடவரை தாங்கள் தங்கள் இளமுலை துருக்கம் ஏற்றி பார்த்து இரு நிதியமெல்லாம் பருத்தனர் கொள்ளை கொள்வார். இதுல இந்த திருக்கோயார் படிச்சிருந்தாதான் இந்த பாடல்லாம் புரியும். பரத்தையர் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கின்றது திருக்கோயாறுல 25 அதிகாரம். அதை இறுதியில் வைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு தலைவனும் தலைவியை பரத்தை காரணமாக பிரிந்து செல்வான் என்ற நியதி கிடையாது. பரத்தையில் பிரிதல் என்பது ஒருவனுக்கு கடமை அன்று. ஆனால் சில நேரங்களிலே சில தலைவர்கள் ஆடல் பாடலிலே வல்லவராக இருக்கின்ற, தம்மாட்ட அன்பு செய்கின்ற, இற்பரத்தை என்ற உயர் சிறப்பு கொண்ட சில பெண்களுக்கும் தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்ற கருணை காரணமாக அவர்களால் தாழ்ந்து தங்குவது உண்டு. அவ்வாறு தங்குவதற்காக தலைவியை பிரிவது உண்டு என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வரைவில் மகளிர் என்ற கருத்து திருக்குறள்ல எங்கேயுமே இல்லை என்பதனால அவர்களும் தலைவனிடத்திலே அன்பு செய்பவர்கள்தான் என்ற ஒரு கருத்தானது அங்கு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு தலைவன் தங்கினாலும் இந்த தலைவியானவள் பூப்பு எய்திய 12 நாட்கள் தலைவன் தலைவியை பிரிந்து தங்கக்கூடாது என்று தொல்காப்பியம் முதலிய நூல்களிலே விதியானது உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ் மொழிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, எல்லா மொழிகளிலும் இலக்கணம் என்பது மொழிக்கு மட்டும்தான் இலக்கணம். ஆகவே அந்த இலக்கணம் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் என்ற அளவிலே நின்று போகும். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் பொருள் இலக்கணம் என்ற ஒரு இலக்கணம், 3வது இலக்கணம் இருக்கின்றது. அது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் அவர்கள் எவ்வாறு வாழ்வியலை கடைபிடிக்க வேண்டும், வீட்டிற்கு உள்ளோ வீட்டிற்கு வெளியிலோ அகத்தும் புறத்தும் அவர்கள் எவ்வாறு ஒரு ஒழுக்க நெறியினை கடைபிடித்து மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்வியல் இலக்கணத்தையும் மொழி இலக்கணமே கூறுகின்றது. அதனால்தான் அகம்புறம் என்று 2 பொருள் இலக்கணங்கள் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பிருந்தே தமிழிலே பழகி வந்தன. அதன்படி பார்க்கும் பொழுது தொல்காப்பியருடைய பொருளதிகாரத்துல 187வது நூற்பா, பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்தகன்று உரையார் என்மனார் புலவர் பரத்தையர் பிரிந்த காலையான என்ற ஒரு சூத்திரம் நூற்பா காணப்படுகின்றது. இதன் பொருள் என்னன்னு கேட்டா, தலைவி பூப்பெய்தினாள் என்று சொன்னால், அதாவது வீட்டிற்கு விலக்காகினாள் என்று சொன்னால், அந்த 12 நாட்களும் தலைவன் தலைவியை பிரிந்து வெளியிலே தங்கக்கூடாது. நிச்சயமாக பரத்தைவால் தங்கக்கூடாது. என்ன காரணம்? இந்த 12 நாட்களிலே அவன் தலைவியை கூடி இல்லறம் நடத்துவான் என்று சொன்னால் அவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும். ஈன்று புறந்தெறுதல் என் தலைக்கடனே என்று தலைவி கூறுகின்றாள் என்பதனால நன்மக்களை பெறுதல் என்பது நம்ம தலையாய கடமை என்று இந்த சான்றோர்கள் கருதினார்கள் என்பதனால தலைவன் பிரியாதிருக்க வேண்டும். இப்பொழுது தலைவன் பரத்தினிடத்திலே தங்கி இருக்கும் பொழுது தலைவி பூப்பெய்திமையை எவ்வாறு அவன் அறிவான் என்று கேட்டால், தலைவனுடைய ஆயத்தில் இருந்து ஒரு சிறுமியை அவளை முழுவதும் சிவப்பாக அலங்காரம் செய்து, அதாவது அவளுக்கு சிவப்பு ஆடை அணிவித்து, சிவப்பு மணிகளால் ஆகிய மாலைகளை அணிவித்து, சிவப்பு மலரினை அவளுடைய குந்திரிலே சூட்டி, அவளை சிவப்பு சாந்து பூசி, அந்த பரத்தையர் வீட்டு வாயில் வழியாக அவளை நடந்து போகும் வண்ணம் தலைவனுடைய வீட்டிலே இருக்கின்ற பெரியோர்கள் அனுப்புவார்கள். அதனை கண்ணுற்ற தலைவன் அந்த செவ்வணி விடுக்க கண்ட அவன் அதனுடைய குறிப்பு உணர்ந்து பரத்தையை பிரிந்து தலைவிபால் தங்குவான். அவ்வாறு தங்கும் பொழுது பரத்தையர் சினத்திற்கு வழி இல்லை. என்ன காரணம் என்றால், எல்லோரும் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதனால எந்த அறத்திற்கு கட்டுப்பட்டு தலைவன் தன் கடமை உணர்ந்து தலைவிபால் மீள்கின்றானோ அதே காரணமாக பரத்தை தன்னை விட்டு தலைவன் பிரிவதற்காக சினக்க முடியாது, அடங்கித்தான் போக வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் திருக்கோயாரிலே பரத்தையர் பிரிவிலே நாம் படித்திருக்கின்றோம். அப்பொழுது இந்த பரத்தைக்கு கோபம் வருமா, என்னன்னா 12 நாட்கள் இவ்வாறு அவன் தலைவி வீட்டிலே தங்குவதனால
ஏனைய 18 நாட்கள் அவன் தன்னிடத்திலே தங்கும் பொழுது அவனை சினங்கொண்டு தாக்குவானாம். எவ்வாறு தாக்குவான்னு கேட்டா, பழங்காலத்துல பொருள் பறிக்கின்ற திருடர்கள் மிரட்டி அந்த வழிப்பறி செய்யப்படுவார்களை மலை உச்சிக்கு அழைத்துக் கொண்டு போய் விடுவார்கள். அழைத்துக் கொண்டு போய் அங்குதான் மற்றவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் என்பதனால பொதுமக்கள் காக்க முடியாத மலை உச்சிக்கு அழைத்துக் கொண்டு போய் அங்கு கோட்டை கொத்தளம் இருக்கின்ற இடத்திலே கத்தியை காட்டி மிரட்டி பொருளை பார்த்து பார்த்து பறித்துக் கொள்வார்களாம். அதாவது வழிப்பறி கொடுப்போர் தங்களிடத்திலே பொருள் மறைத்து வைத்திருந்தாலும் அவனுடைய சட்டையிலே இருக்கின்ற பொருள், அவனுடைய கால் சட்டை பையிலே இருக்கின்ற பொருள், அவன் கைப்பையிலே இருக்கின்ற பொருள், அவன் வேற எங்காவது மறைத்து வைத்திருந்தால் அங்கு இருக்கின்ற பொருள் என்று பகுத்து பார்த்து அத்துணை பொருளையும் பறித்து கொண்டு அவர்களை விடுவார்கள். அதை போல அந்த வழிப்பறி செய்வர்களைப் போல இந்த பெண்டிர் பொதுமகளிர் என்ன செய்வார்கள்? ஏனைய 18 நாட்களிலே இந்த ஆடவரை தங்களுடைய உயர்ந்த முலைகளாகின்ற மலைக்கோட்டை மீது ஏற்றி அவர்கள் எங்கெங்கெல்லாம் பணத்தை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் பார்த்து கண்டுபிடித்து பறித்து கொண்டுதான் அவர்களை விடுவார்கள் என்று இங்கு அவருடைய கொடிய செயலை நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார். இந்த பாடலுக்கு நான் பதவுரை செய்ய போவதில்லை, பாடலை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், நீங்க பறிச்சுக்கலாம். பூத்த பின் 6 நாளும் கிழத்தியர் புணர்ந்து தம்மை நீத்தனர் எனும் சீற்றத்தால் நின்ற 9 நாளும் ஏத்தும் ஆடவரை தங்கள் இளமுலை துருக்கம் ஏற்றி, துருக்கம் என்றால் மலையின் மீது இருக்கின்ற கோட்டை, பார்த்து பார்த்து என்றால் பகுத்து, இரு நிதியம் எல்லாம் பறித்தனர் கொள்ளை கொள்வார் என்று அவருடைய செயலானது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. என்ற காரணத்தினால அவரிடம் இதெல்லாம் எதுக்காக கூறுகிறார்கள் கேட்டா, அப்படிப்பட்ட பெண்களுடைய தொடர்பு என்பதை ஒருவன் எந்த காலத்திலும் ஏமாந்தும் போய் உண்டாக்கி கொண்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றார். கோலத்தின் இசையின் யானர் கூத்தினின் அவிநயத்தில் சீலத்தின் கலவி செய்கை திறத்தினின் பிறவாற்றானும் ஞாலத்து மைந்தர் தம்மை மருட்டினர் பொருள்கள் வவ்வி காலுற்ற சாற்று வேழ கோதுபோல் கழிய நிற்பார். இந்த பொதுமகளிர் எப்படியெல்லாம் ஆடவருடைய மனதை கொள்ளை கொள்வார்கள் என்று சொன்னால், முதலிலே தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொள்வார்கள். வீட்டிலே இருக்கின்ற மனைவி கணவனை மயக்க வேண்டும் என்று பெரிதாக அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள். அவள் சாதாரணமாக ஒரு டீசெண்டா அலங்காரம் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். கணவனை மயக்குகின்ற எண்ணத்தோடையே அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கட்டிய மனைவிக்கு இல்லை. ஆனால் இந்த பொதுமகளிருக்கு அந்த கட்டாயம் இருக்கின்றது என்பதனால அவர்கள் சிறப்பாக தங்களை அலங்காரம் செய்து கொள்வார்கள். அப்புறம் இசையின் நன்றாக பாட வல்லவர்கள். அப்ப பாட்டெல்லாம் அவங்க படிச்சு வச்சிருப்பாங்க. இசையிலே மயங்குவாரே அந்த இசையை கொண்டு மயக்குவார்கள். யானர் கூத்து என்றால் அழகான கூத்து, பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற அந்த கூத்துக்களிலும் அவர்கள் வல்லவர்கள். ஆக அந்த இசை நாட்டியம் இவற்றையெல்லாம் அவர்கள் இயல்பிலேயே அறிந்து வைத்திருப்பார்கள். அதாவது அவருடைய தாய்மார்கள் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு சிறுமிகளா இருக்கும் பொழுதே கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அபிநயத்தில், அபிநயம் என்றால் இந்த கூத்திலே வருகின்ற அபிநயத்தை இங்கு சொல்லவில்லை, மாறாக தங்களிடத்திலே மயங்குகின்ற அந்த ஆடவர் அவரிடத்திலிருந்து பொருளை கறப்பதற்கு அவர்கள் கை மற்றும் கண்ணினால் காட்டுகின்ற அறிகுறிகள், அவற்றை தான் இங்கு அபிநயம் என்று கூறுகின்றார். இது கூத்திலே இருக்கின்ற அபிநயம் என்று, இங்க பணம் வச்சிருக்க பாரு அதை எனக்கு கொடு என்று கண்ணாலேயே காட்டுவது, அது அபிநயம். சீலத்தின் என்றால் அவர்கள் தொழிலுக்குரிய ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டார்கள். அது என்ன ஒழுக்கம் என்றால் வலிய அணைத்தல் போன்ற ஒழுக்கம், அது அவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட ஒழுக்கம். அதையெல்லாம் கட்டிய மனைவி செய்ய மாட்டாள், ஆனால் இவர்கள் செய்வார்கள் என்பதனால அதனை இவருடைய சீலம் என்று கூறுகின்றார். கலைவி செய்கை திறத்தினில் திருக்குறள்ல வருது, அந்த பரத்தையர் பெண்டிர் உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நவன் செய்த கலவிகள் நாம் மாட்டோம். புதிதாக கற்றுக் கொடுத்த அந்த கலவி நுணுக்கங்களை எல்லாம் நான் அறிய மாட்டேன், ஆகவே நீ அவரிடமே திரும்பிச் செல் என்று தலைவி ஊடி தலைவரிடத்திலே கூறுவதாக நம்முடைய குருநாதர் திருக்குறளில் அமைக்கின்றார். என்பதனால புலமகளிர் அறியாத அந்த கலவி இன்பத்தினுடைய பலவிதமான நுணுக்கங்களையும் இவர்கள் அறிந்து வைத்து செய்வார்கள். கலவி செய்கை திறத்தினில்,
பிறவாற்றானும் என்றால் பிற வழிகளினாலும் என்றால் மிரட்டுவது போன்ற வழிகளினாலும் பிளாக்மெயில் இவற்றினாலும் ஞானத்து மைந்தர் தம்மை மருட்டி உலகத்திலே இருக்கின்ற அந்த வலிமை மிகுந்த ஆடவர்களை மருட்டி என்றால் மயக்கி அவருடைய வலிமை குன்றும் வண்ணம் செய்து பொருள்கள் பவ்வி அவர் கையில் இருக்கின்ற அனைத்து பொருளையும் பறித்து கொண்டுதான் விடுவார்கள். அவர்களிடமிருந்து வரும்பொழுது இவர்கள் கையில ஒரு காசு கூட இருக்காது, அப்படி பார்த்துக் கொள்வார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். எப்படின்னா, கருப்பன் சாலை இருக்கின்றதே, ஆலைக்கு போன கரும்பு அதுல சிறிது சாறு கூட பாக்கி இருந்து வராது. அது எப்படி வரும்? அது சக்கையாதான் வெளியில வரும். கரும்பினை ஆலையிலே இருக்கின்ற எந்திரத்திலே கொடுத்து நசுக்குவார்கள். நசுக்கி அதை எப்ப வெளியில போடுவாங்கன்னு கேட்டா, அதுல மீதி ஒரு டிராப் கரும்பு ஜூஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த ஜூஸ் பாக்கி இருக்கிற வரையும் மீண்டும் மீண்டும் எந்திரத்திலே விட்டு அது முழுவதும் சக்கையாக போய்விட்டது என்று தெரிந்த பிறகு அதை தூக்கி வெளியிலே போடுவார்கள். அதை போலத்தான் இவர்கள் கையிலே இருக்கின்ற சாறு போன்ற பணம் அனைத்தையும் வாங்கி கொண்டு இவனிடம் மீதி காசு இல்லை என்று அறிந்த பிறகுதான் அவனை விடுவார்கள் என்று சொன்னார். காலுற்ற சாற்று வேழ கோது போல் கையை நிற்பார். காலுற்ற என்றால் கக்கிய, காலுதல் என்றால் கக்குதல். காலுற்ற சாற்று வேழம், வேழம் என்ற சொல் கரும்பிற்கு பெயர். வேழம் என்றால் கரும்பு. வேழத்தின் நிறத்திலே இருப்பதனால கரும்பிற்கு வேழம் என்று பெயர். யானையுடைய நிறத்துல தானே கரும்பு இருக்கு, கருப்பா என்பதனால. அப்பொழுது அந்த காலுற்ற தன்னுடைய சாற்றினை உமிழ்ந்து சக்கையாக போன, கோது என்றால் சக்கை, அந்த சக்கையை போல இந்த ஆடவரை அவர்கள் வீட்டிலிருந்து விடுவிப்பார்கள் என்று கூறுகின்றார். அலையில் நல்லரஞ்சூழ் காஞ்சி அவர் பெருஞ்செல்வராயும் குலமுறை சார்பால் வெண்ணோய் கொட்பட்டார் இழிஞரேனும் சில கொடுப்பனவும் கொண்டு சேர்ந்து போய் வஞ்சமெல்லாம் நிலைவர அடைத்து வைத்த நெஞ்சினராகி வாழ்வார். இப்படி கொடிய செயலை செய்கிறார்களே, இவர்கள் வாழ்வதற்கென்று ஒரு வீதியினை வகுத்திருக்கிறார்கள் பழைய காலத்துல. இவர்களையும் சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம் வேண்டுமே. அந்த உண்மை காரணத்தை இங்கு கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்னா, இவர்கள் பணம் கொடுப்பவர் யாவராய் இருந்தாலும் அவர்களுக்கு போகத்தை கொடுப்பார்கள் என்பதனால எல்லையில்லாத நல்ல தர்மங்களால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த காஞ்சி மாநகரத்திலே வாழ்கின்ற பெரிய புண்ணியத்தை கொண்டவராய் இருந்தாலும் ஏதோ ஒரு பாவத்தினாலே இந்த காஞ்சிபுரத்தில் கூட கொடிய நோய் வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம், கடைஞராக இருப்பவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் எப்படின்னா, எக்ஸப்ஷன்ஸ் ஒன்லி ப்ரூவ் தி ரூல். புண்ணியம் செய்தவர்கள் தான் காஞ்சிபுரத்தில் வசிப்பார்கள் என்றாலும் கூட எந்த ஒரு விதிக்கும் விலக்கு இருக்கும் என்பதை போல அந்த காஞ்சிபுரத்திலும் இழிந்த தன்மை கொண்டவர்கள் சிலர் இருப்பார்கள், கடைஞர்கள் இருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை யாரும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட பணம் கொடுத்தால் இந்த பரத்தையரால் ஏற்கப்படுவார்கள் என்பதனால பணத்தை கொண்டு இன்பத்தை பெறுதல் என்பது இவ்வாறு ஒரு சிலருக்கு தேவையாகின்றது இயற்கையினால என்பதனால அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சேஃப்டி வால். அதை போல இந்த சமுதாயத்திலே இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்கள் உள்ளம் முழுவதும் பொய்யும் வஞ்சனையும் கொண்டிருக்கின்றார்கள். பொய் என்பது நினைப்பதை மாற்றி சொல்வது, வஞ்சம் என்பது ஏமாற்ற திட்டமிடுவது. ஆகவே இரண்டும் ஒன்றோடொன்று உறவு கொண்டவைதான். பொய்யும் வஞ்சனையும் கொண்ட உள்ளத்தவர்களாக இருக்கின்ற இவர்களாலும் சமுதாயத்தில் இருக்கின்ற வேறு சிலருக்கு பயன் இருக்கின்றது என்று கூறினார். அலை விழிக்கணிகை நல்லார் ஆடவர் தமக்கு நல்கும் இலை நிகர் என்னும் இன்பத்திற்கு இன்பமும் சமமா கொண்டு விலையென நிதியும் கோடல் வியப்பிற்றே ஏற்றமாக மலை நிகர்தனங்கள் இந்தோர் மலை நிகர்தனமும் கொள்வார். இங்கு தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் ஆசிரியர். ஆடவரை அலைக்கின்ற விழினை கொன்ற கணிகை நல்லார், கணிகையர் என்று பரத்தையருக்கு பெயர். விழிகள் பிறழ்கின்றன என்ற பொருளிலும் அலைவிழி என்று சொல்லலாம். ஆடவர் உள்ளத்தை அலைக்கின்றன, துன்புறுத்துகின்றன என்ற காரணத்தினால் அலைவிழி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட விழிகளை கொண்ட இந்த பரத்தையர் ஆடவருக்கு இன்பத்தை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் தாங்களும் இன்பத்தை பெறுகின்றார்கள், சும்மா கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரிடமிருந்து இன்பத்தை பெற்றும் செல்வத்தையும் ஏன் பெறுகின்றார்கள்? இன்பத்தோடு செல்வத்தையும் சேர்ந்து பெறுகின்றார்கள் என்பது இவருடைய ஒரு சதுரப்பாடு. இது ஒரு வியப்பு தான்.
அதற்கு காரணம் இவர்கள் ஆடவருக்கு மலையை ஒத்த தனங்கள் 2 கொடுத்து அவர்களிடமிருந்து மலையை ஒத்த தனம் ஒன்றையே பெறுவதனாலோ என்று கூறுகின்றார். தனம் என்ற சொல்லுக்கு முலை என்பதும் பொருள், பொருள் என்பதும் பொருள். ஆகவே இவர்கள் 2 கொடுத்து ஒன்றினைத்தான் பெறுகின்றார்கள் என்பதனால இவர்கள் செய்வதிலே நியாயம் இருக்கின்றது போலும் என்ற கருத்தானது இங்கு காணப்படுகின்றது. தவமதை கிழவன் மாயன் தானுயன் இவரும் இவ்வூர் கவர்மன பரத்தை மாதர் கண்வலை பட்டே இன்றும் இவரிய அலரோன் மாலோன் பித்தனன்றி பேர் பெற்றார் சிவசிவ யாவரேயோ அவர் திறத்தகப்படாதார் என்று இங்க ரொம்ப கற்பனையை விண்ணளவிற்கு செலுத்தி ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். என்னன்னா, தவமறை கிழவன் பிரம்மதேவன் மறைக்கிழவன், ஆதியிலே வேதங்கள் உபதேசிக்கப்பட்டது என்பதனால அவனை மறைக்கிழவன், மறைகளுக்கு சொந்தக்காரன் என்று கூறுவது. வேதங்களுக்கு சொந்தக்காரன் பிரம்மதேவன். அவன் ஒரு செந்தாமரை மலை மேல் இருந்து கொண்டு தியானத்திலே இருக்கின்றான் என்பதனால தவமறை கிழவன். மாயன், மாயன் என்பவர் உலகினை மயக்குகின்ற பிரகிருதி மாயை அந்த தத்துவத்திலே நிலை பெற்றிருப்பவர் மாயன். தானு என்றால் உறுதியானவர், உருத்திரமூர்த்தி, உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற மூவர் என்ற இந்த மூவரும் கூட அவர்கள் அலரோன் மாலோன் பித்தன் என்ற பெயரை பெற்றிருக்கிறார்கள் தமிழிலே. அலரோன் என்றால் மலரிலே அமர்ந்திருப்பவன் என்பது பொருள். அதற்கு இன்னொரு பொருள் அலர் என்றால் பழி, பழிக்கு உள்ளாகியவன் என்பது பொருள். மாலோன் என்றால், மால் என்றால் மயக்கம், உலகினை மயக்குகின்ற மாயை செய்பவன் என்பதால் திருமாலுக்கு மாலோன் என்று பெயர். மாலோன் என்றால் தானே மயங்கியவன் என்று அவருக்கு ஒரு இழுக்காகவும் அந்த பெயர் அமைகின்றது. பித்தன் என்றால் பேரன்பிற்கு பித்து என்பது பொருள். அடியார்களுக்கு வரையாது வழங்குகின்ற பேரன்பு கொண்டவன் என்று அந்த உருத்திரமூர்த்திக்கு பித்தன் என்று பெயர். ஆனால் அதனையே பித்து பிடித்தவன், பைத்தியக்காரன் என்று இழிவாக சொல்லலாம். இப்படி இவர்களுக்கு இழிவான பெயர்கள் அமைந்ததற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தோம் என்றால், இந்த தேவரிலே மேம்பட்ட இந்த மூவரும் கூட காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பரத்தை மாதருடைய கண்வலை பட்டிருப்பார்களோ, இவர்களுடைய மாயிலே சிக்கி மயங்கி இருப்பார்களோ, அதனால்தான் இவர்களுக்கு அலரோன் என்றும் மாலோன் என்றும் பித்தன் என்றும் இவ்வாறு பெயர்கள் ஏற்பட்டனவோ. சிவசிவ என்று இரக்க குறிப்பு. சிவசிவா என்பதனால எவ்வளவு உயரத்திலே இருப்பவர்களோ தங்கள் மனதை நெகிழவிட்டு பரத்தேர்பால் அவர்கள் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் உலகத்திலே மீளாத பழிக்கு ஆளாகி பெயர்களிலே கூட அது அமைந்துவிடும் என்பதை உணர்த்துகின்றார். விற்றிடும் மல்குல் தன்னை மீளவும் தமதேயாக்கி மற்றைய நாளும் விற்கும் மறைவிலார் வீதியீச்சீர் கற்றிலா வணிக மக்கள் ஆவண கவினை நோக்கி பற்றுவன் தரள கோவை பத்தியால் சிரிக்கும் மன்னோ. பரத்தேர் வீதிக்கு எதிரே உள்பக்கமா போனா காஞ்சிபுரத்துல மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. வணிக மக்கள் தங்களுடைய பலவிதமான பண்டங்களையும் வணிக விதியின்படி கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, நியாயமாக அந்த எடை குறையாது விற்கின்ற அந்த அற வீதிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வீதிகளிலே, கடைகளிலே வெளிப்பக்கத்திலே முத்துக்கள் இழைக்கப்படவில்லை. ஆனால் அந்த வீதிக்கு எதிர்ப்பக்கம் இருக்கின்ற இந்த பரத்தேர் வீதியிலே, பரத்தேர் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, வெளிப்பக்கமும் நல்லா மார்பிள்லாம் போட்டு பேஸ்ட் ஆகி அதுல முத்து வரிசைகளினாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது இந்த பரத்தேர் வீதி வணிகர் வீதியை பார்த்து சிரிப்பதை போல் காணப்படுகின்றது. ஏன் சிரிக்கின்றன என்பதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார் தற்குறிப்பேற்றோம். வணிகர்கள் இன்று ஒரு பொருளை பணம் வாங்கி கொண்டு விற்கின்றார்கள் என்று சொன்னால் வாங்கியவனுக்கு அந்த விற்ற பொருள் சொந்தமாகும். அவன் திருப்பி அந்த விற்ற பொருளை மீண்டும் விற்க முடியாது. ஆனால் இந்த பரத்தேர் வீதியிலே இருக்கின்ற பெண்கள் இன்று தாங்கள் ஒரு ஆடவனுக்கு விற்ற தங்கள் இடையினை மீண்டும் தங்களுடைய பொருளாகவே கருதி இன்னொரு நாள் இன்னொரு ஆடவனுக்கும் விற்கின்றார்கள். அதாவது விற்ற பொருளையே தொடர்ந்து விற்கின்றார்கள், பெரும் செல்வம் ஈட்டுகின்றார்கள். இந்த டெக்னிக் என்பது அந்த வணிகர்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லி இந்த பரத்தையர் வீதியை, வணிகர் வீதியை பார்த்து அலங்காரம் செய்யப்பட்ட முத்து வரிசைகளினாலே சிரிக்கின்றது என்ற ஒரு தற்குறிப்பேற்றத்தினை இந்த பாடலிலே சொன்னார். இருமை வாணிபத்தில் கூர்த்த மதியிரும் இரும்போதைத அருவமாம் இன்பம் தன்னை இம்மியின் அளவும் ஏறாது உருவமாம் பொருளுக்கேற்ப
நிறுத்து விற்றொழுக வல்ல இருமனப் பெண்டிர் தம்முள் தருக்கி வாடிருக்கையிலால். அந்த பெண்கள் இருமனப் பெண்டிர் என்று சொன்னார். இரண்டு மனம் கொண்ட பெண்களா? ஆனா இரண்டு மனம்னா ஆடவனை அணைக்கும் பொழுது அணைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, ஆனால் அணைக்க வேண்டும் என்ற அன்பு எண்ணம் இல்லை என்பதனால அணைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனம், அணைக்க வேண்டும் என்ற அன்பு இன்மை என்பது இன்னொரு மனம். ஆகவே இரண்டு மனம் கொண்டிருக்கின்ற இந்த பெண்கள் இருமை வாணிபத்தில், வாணிபமே இருமை வாணிபம் தான். வாணிபம் என்பது இரண்டு தன்மை கொண்டது. என்னது அப்படின்னா, ஒரு பொருளை கொடுப்பது, அதற்கு விலையாக இன்னொரு பொருளையோ பணத்தையோ வாங்கிக் கொள்வது. பொருளையே வாங்கிக் கொண்டால் பண்டமாற்று, பணத்தை வாங்கிக் கொண்டால் கேஷ் டிரான்சாக்சன் அப்படின்னு பாக்குறோம். இப்பொழுது இருமை, இருமை என்பது என்ன? கொள்வது கொடுப்பது என்பது இருமை. அதுல வாணிபத்திலே கூர்த்த மதி கொண்டிருக்கின்ற அந்த வணிகர்கள்லாம் அறத்திலே நிலை பெற்றவர்கள் என்பதனால கொள்வது மிகை கொள்ளாது கொள்வார்கள், அதிக காசு வாங்கிக்க மாட்டாங்க. கொடுப்பது எடை குறைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பது குறைபடாது கொடுப்பார்கள் என்பதனால அவர்களுக்கு ரொட்டேஷன் அதிகமாகும் என்பதனால அவர்கள் அதிக வியாபாரம் செய்வதனாலே அந்த மார்ஜின் முறையாக இன்க்ரீஸ் ஆகி அவர்கள் பெரும் செல்வத்தை ஈட்டுவார்களே அல்லாமல் அவர்கள் அநியாயமாக செல்வத்தை லாபத்தை ஈட்ட மாட்டார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வணிகர்கள் அவர்கள் கூர்த்த அறிவு கொண்டவர்கள். என்ன காரணம்னா, தீங்கான வாணிபத்தினாலே பாவம் சேரும் என்பதை அவர்களுக்கு அவருடைய மதியுகம் அறிவிக்கின்றது. அப்படிப்பட்ட கொண்டவர் வாணிகர்கள் அவர்கள். அவர்களுக்கு மாறாக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கரெக்டா எடைக்கு எடை அளந்து விற்கின்ற அந்த வணிகர்களை போல காணப்படுகின்றார்கள். எப்படின்னா, வணிக வீதியில் இருக்கின்ற வணிகர்கள் கொள்வது குறைவாக கொண்டாலும் கொடுப்பதை தாராளமாக கொடுப்பார்கள், நாளைக்கு இவர்கள் வரட்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த பெண்டிர்கள் இரக்கமற்றவர்கள். இவர்கள் ஆடவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு ஏற்பத்தான் இன்பத்தை பகிர்ந்து கொடுப்பார்களே அல்லாமல் அதிகமாக ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் என்பதை கூறுவதற்காக இவர்கள் அருவமாகின்ற இன்பத்தினை, அதாவது உருவமற்ற இன்பத்தினை இம்மிய அளவிற்கு கூட அதிகமாக கொடுக்காமல் ஆடவர்கள் தருகின்ற உருவத்தோடு கூடிய பொருளுக்கு ஏற்ப எப்படித்தான் ஒரு தராசிலே நிறுத்து விற்கின்றார்களோ இருமனம் கொண்டு, அப்படிப்பட்ட அந்த சாமர்த்தியம் என்பது உலகத்திலே வேறு எந்த வணிகருக்கும் வராது. அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற வீதி இது என்று கூறினர். இதனை அடுத்து இருக்கின்ற வீதி கடை வீதி, வணிகர்கள் வாழ்கின்ற வீதி. அந்த வீதியில மற்ற ஊர்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா, ஐயா இந்த பொருள் இருக்கா அப்படின்னு ஒரு கடையில போய் கேட்பாங்க. கேட்ட உடனே அவன் மேலும் கீழும் பார்த்துட்டு கடை முழுக்க தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லுவான். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம், ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம், அதை பார்த்த உடனே அவனுக்கு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றான், 10 நிமிஷம் இங்க இங்கேயும் தேடிட்டு இந்த மருந்து இல்ல, இதுக்கு பதிலாக வேற மருந்து தரவா, இல்ல மத்த கடையில இருந்து வாங்கி தரவான்னு கேட்கிறான். இதெல்லாம் இவங்க டெக்னிக். இதெல்லாம் காஞ்சிபுரத்துல கிடையாது. என்ன காரணம்னா, எந்த ஒரு வணிகருடைய கடையிலும் இல்லாத பொருள் என்பதே இல்லை என்பதனால வாங்க செல்பவர்கள் இந்த ஒரு பொருளை சொல்லி கேட்பார்களே அல்லாமல் அது உண்டா என்று அந்த கேள்வி கேட்க மாட்டார். ஆகவே உண்டா என்ற கேள்வியே இல்லை. கேள்வி இல்லை என்பதனால உண்டு இல்லை என்று விடை இருத்தலும் இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த வியாபாரம் நடக்கின்றது அந்த வணிக வீதிகளிலே காஞ்சிபுரத்திலே என்பதனால அவரவர் ஒரு பொருளை பார்த்து சுட்டி வேண்டும் என்று கேட்பதோ அல்லது ஒரு பொருளின் பெயரை சொல்லி கேட்பதோ உடனே அதனை பெறுவதோ இப்படித்தான் வாணிகம் நிகழ்கின்றது என்பதை 58வது பாடலிலே கூறுகின்றார். இன்ன இங்குளவோ என்ன கடாதலும், இங்கு ஒரு பொருள் இருக்கின்றா என்று கேட்டலும், இயம்பியோர்களுக்கு அன்னையுங்குள்ள இல் என்றிருத்தலும், அப்படி கேட்டவர்களுக்கு அந்த பொருள் உண்டு என்றோ இல்லை என்றோ விடை கூறுவதும் அறியாது. இந்த ரெண்டும் இந்த காஞ்சிபுரத்துல கிடையாது. யாரும் என்னவும் தருதிரென்ன, யார் வந்தாலும் இதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. விலை கொடுத்து ஏற்ப உடனேயே அவங்க பணத்தை கொடுப்பாங்க, இவங்க திருப்பி கொடுப்பாங்க பொருளை. மன்னிய பொருளும் என்றும் நிறையுமாவனம் அனந்தம், எல்லா விதமான பொருள்களும் எப்பொழுதும் ஸ்டாக் நிறைந்தே இருக்கின்ற கடைகள் எண்ணில்லாதவை இருக்கின்றன ஆவண வீதியிலே. ஆவணம் என்பது வீதிக்கு தான் பேரு, ஆனால் இங்க கடைக்கு ஆகுபேரா வந்திருக்கு. ஆவண வீதியிலே எல்லா பொருளும் அமைந்திருக்கின்ற கடைகள் என்பன
எண்ணில்லா கடைகள் இருக்கின்றன. எந்த கடையில வேணா வாங்கிக்கலாம். செய்வினை அனைத்தும் தன்பால் சேர்த்து வைத்து உயிர்க்கு பின்னர் அவ்விரை ஆணையாற்றால் அழித்திடும் மாயையே போல் கொய்வளம் வருவ முற்றும் கொண்டு பின் நாய்கர் மாற பவ்வ நீர் உலகுக்கெல்லாம் உதவுவ பைம்பொன் மாடம். பொன்னால் ஆகின்ற மாடம் என்று கூறுவது அந்த கோடவுன்ஸ், வணிகருடைய கோடவுன். அதாவது வாசல்ல கடை, உள்பக்கம் அவங்க வாழ்கின்ற வீடு மற்றும் கோடவுன் எல்லாம் ஒன்றா நீளமா இருக்கும். வணிகர் வீதியில வீட்டு வாசல்லே கடை, வீட்டுல ஒரு பகுதி கோடவுன், கோடவுன்ல நிறைய சரக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா மாயை போல் இருக்கின்றது. அது என்ன மாயை அப்படின்னு கேட்டா, உயிர்கள் எல்லாம் ஒரு பிறவிலே செய்கின்ற வினை அனைத்தையும் இந்த மாயை என்ன பண்ணும், சேர்த்து வைக்குமா. எப்படி சேர்த்து வைக்கும் அப்படின்னு கேட்டா, கண்மமலமானது நம்முடைய புத்தி தத்துவத்திலே சென்று சேரும். அந்த புத்தி தத்துவம் என்ன பண்ணும், அது மீண்டும் பிறவி எடுக்கும் பொழுது, புத்தி தத்துவம் என்பது மாயின் ஒரு கூறு தானே, அது நமக்கு தனுகரண பூனபவங்களை நம்முடைய அடுத்த பிறவிகளை நுகர வேண்டிய வினைக்கு ஏற்ப பராதத்துக்கு ஏற்ப படைத்து கொடுத்து விடும். ஒரு சங்கார காலத்திலே இந்த புத்தி தத்துவம் என்ன செய்யும், அந்த மூல மாயை அந்த மாயிலே சென்று ஒடுங்கும். அந்த மாயிலே ஒடுங்கிய அந்த வினைகளை இறைவன் மீண்டும் படைக்கும் பொழுது, இறைவன் எப்படி படைக்கின்றான், தன்னுடைய சிற்சக்தியினால் தான் படைக்கின்றான். அது திரோதை என்ற பெயரை பெறும். அந்த சக்தி என்ன பண்ணுது, இந்த மாயினை கலக்கி அதனை செயல்படுத்தி மாயையில் இருந்து எண்ணில்லாத உயிர்களுடைய அந்த புத்தி தத்துவத்திலே ஒடுங்கி இருக்கின்ற அவருடைய கண்மை வினைக்கு ஏற்ப, அது சஞ்சிதம், அந்த கண்மை வினைக்கு ஏற்ப மீண்டும் அந்த உயிர்களுக்கு படைப்பினை நிகழ்த்தும். படைப்பினை நிகழ்த்தும் போது அவர்களுக்கு தனு கரண பூனபவங்களை படைத்து கொடுக்கும். எது கொடுக்கும், சிற்சக்தியானது கொடுக்கும். அந்த சிற்சக்தி என்பது இந்த வணிகரை போல விளங்குகின்றது. இந்த வணிகருடைய மாடங்கள் இருக்கின்றனவே, கோடவுன்ஸ், அவையெல்லாம் இந்த இருவினை பயனானது சென்று ஒடுங்கி இருக்கின்ற மாயாமலம் போல காணப்படுகின்றது. இப்பொழுது வியாபாரம் செய்யும் பொழுது என்ன ஆகுது, அந்த வினை பயனை நாம் நுகர்கின்றோம். நுகர்கின்ற நாம் அந்த விற்கப்படுகின்ற பண்டங்கள் எல்லாம் தனுகரண புவனங்களாக விளங்குகின்றன என்று இவர் எப்பொழுதுமே அந்த சித்தாந்த ஞானத்திலேயே இருப்பவர் நம்முடைய சிவஞான முனிவர் என்பதனால அதனை ஒரு ஊமையாக இங்கு கூறுகின்றார். இந்த பாடல் 59ஆம் பாடல். 60வது பாடலில் இருந்து நம்ம வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.